முதலில் எழுத்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில தினங்களாக சமூக வலைத்தளங்களில் பயங்கர ட்ரெண்டாகி கொண்டிருப்பது கமல் மற்றும் ஸ்ரீவித்யாவின் நிறைவேறாத காதல் கதைதான். ஸ்ரீவித்யா மலையாள பேட்டியொன்றில் கமலுடன் இருந்த காதல் முடிவை பற்றிய காரணத்தை சொல்ல, மற்றொரு பக்கம் தமிழ் சேனல் ஒன்றில் கமல் தன்னுடைய முதல் காதலி என ஸ்ரீவித்யாவை குறிப்பிட்டது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இருவரது உறவுக்குள்ளும் என்ன நடந்தது என்று தெளிவு பொதுமக்களுக்கு கிடைத்திருக்கிறது. கமல் ஸ்ரீவித்யாவை காதலித்து ஏமாற்றிவிட்டார். ஸ்ரீவித்யாவை காதலித்து கொண்டிருக்கும் போதே வாணி கணபதியை திருமணம் செய்தார் என நிறைய தவறான விஷயங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் கமல் ஸ்ரீவித்யாவை திருமணம் செய்ய நினைத்ததும் அதற்கு ஸ்ரீவித்யாவின் அம்மாதான் முட்டுக்கட்டை போட்டு அவர்களுடைய காதல் தோல்விக்கு காரணமாக இருந்ததும் இப்போது தெரிந்திருக்கிறது. ஸ்ரீவித்யா உடனான காதல் பிரிவிற்கு பிறகு கமல் வாணி கணபதியை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார். அதன் பின்னர் சரிகாவை திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகள் பெற்ற பிறகு விவாகரத்து செய்தார். கௌதமியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார் என எல்லாமே மீடியாவுக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டது. ஆனால் காதல் பிரிவதற்கு பிறகு ஸ்ரீவித்யா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தார் என வெளியில் பேசப்படவே இல்லை. ஸ்ரீவித்யா கமலுடன் பிரேக்கப் செய்த பிறகு பிரபல இயக்குனர் பரதனை காதலித்தார். இருவருக்குள்ளும் ஏற்பட்ட விரிசலுக்கு பிறகு பரதன் ஸ்ரீவித்யாவை பிரிந்துவிட்டு நடிகை லலிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். லலிதா சமீபத்தில் ரிலீஸ் ஆன வீட்டில் விசேஷங்க படத்தில் சத்யராஜுக்கு அம்மாவாக நடித்தவர். லலிதா மற்றும் ஸ்ரீவித்யா இருவருமே நெருக்கமான தோழிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பரதனை பிரிந்த பிறகு ஸ்ரீவித்யா ஜார்ஜ் என்பவரை காதலித்தார். இவர்களுடைய காதலுக்கு ஸ்ரீவித்யா வீட்டில் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வீட்டை எதிர்த்து கொண்டு திருமணம் செய்ய மாட்டேன் என கமலை பிரேக்கப் செய்த ஸ்ரீவித்யா அதே வீட்டை எதிர்த்து கொண்டு இயக்குனர் ஜார்ஜை திருமணம் செய்தார். ஜார்ஜ் மற்றும் ஸ்ரீவித்யாவுக்கு ஒத்துப்போகாத காரணத்தால் இருவரும் விவாகரத்து பெற்றனர். விவாகரத்துக்கு பிறகு ஸ்ரீவித்யா மீண்டும் பரதனுடன் உறவை ஏற்படுத்தி கொண்டார். தன்னுடைய நெருங்கிய தோழியின் கணவராக இருந்தாலும் பரவாயில்லை என பழைய காதலை புதுப்பித்தது ஸ்ரீவித்யாவின் மிகப்பெரிய தவறு. பரதன் இறக்கும் வரையில் ஸ்ரீவித்யா மற்றும் லலிதா இருவருடனுமே வாழ்ந்திருக்கிறார். பலதரப்பட்ட உறவு முடிவுக்கு பிறகு சினிமாவை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஸ்ரீவித்யா 2006ஆம் ஆண்டு புற்றுநோயினால் உயிரிழந்தார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.